ஏழைகளின் பலனே உமக்கு ஸ்தோத்திரம். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரதேசிகளை காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவனை என்றைக்கும் மறவாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் பிரியமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி முறையிடுகிறவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு இரக்கம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தரித்திரப்பட்டு இருக்கிறவர்களை ஆதரிக்க கற்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குபவரே, இன்றும் சாலை ஓரங்களில் ஆதரவற்றிருக்கும் பிள்ளைகளை திருப்தியாக்கி அவர்களுக்கு புகலிடம் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையும் மாணவர்களை கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவர்களின் ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் கைகளை திறக்கும்படி கட்டளையிட்ட தேவனே, இன்றும் தெருக்களில் வாழும் சிறுமைப்பட்ட மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கு உதவி கிடைக்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவனே, இன்றும் ஆதரவற்று நிற்கும் பிள்ளைகளை மறக்காமல் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவரே, இன்றும் ஆதரவற்று தனிமையாக இருக்கும் பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் என்ற வார்த்தையின்படி இன்று ஆதரவற்ற சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்களை நீ ரட்சிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ள கட்டளையிட்டவரே, இன்றும் துரத்தப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் புகலிடத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இன்றும் எளிமையானவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் திருப்தியாய் போஷித்து அவர்களுக்கு புகலிடம் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பசியாய் இருந்தபோது போஜனம் கொடுத்து, தாகமாய் இருந்தபோது தாகத்தை தீர்த்து, அந்நியனாய் இருந்தபோது சேர்த்து கொண்டது போல இன்றும் ஆதரவற்று நிற்கும் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஜனங்களை ஏற்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன் என்றவரே, இன்றும் வீதிகளில் பாதுகாப்பில்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து வாழும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாவலான புகலிடத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தவரே, இன்றும் ஆதரவற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசாலமான புகலிடத்தை கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆதரவற்ற பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவதற்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்றவரே, இன்றும் ஆதரவற்றிருக்கும் பிள்ளைகளின் நம்பிக்கையை நிறைவேற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் அவர்களை காத்து சுகமாயிருக்க பண்ணுகிறவரே, இன்றும் நெருக்கத்தில் இருக்கும் ஆதரவற்ற பிள்ளைகள் சுகமாயிருக்கும்படி அவர்களுக்கு புகலிடத்தை ஏற்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்படுத்தப்பட்ட மற்றும் ஆதரவற்றிருக்கும் பிள்ளைகளை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திக்கற்று நிற்கும் பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு என்ற வார்த்தையின்படி தரித்திரம் அடைந்து ஆதரவற்றிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ நம்பிக்கையும்
புகலிடவுமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தரித்திரனை ஒடுக்காமலும் அவனுக்கு தயை செய்யவும் இரக்கமுள்ள இருதயத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். தரித்திரரை நினைத்து கொள்ள அப்போஸ்தலர்கள் மூலம் கற்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி கருணையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படி இன்றும் ஆதரவற்றிருக்கும் ஏழை பிள்ளைகளுக்கு இறங்கும்படியான இரக்கமுள்ள இருதயத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு கொடுப்பவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்ற வார்த்தையின்படி தேசத்தில் ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுப்பவர்களாக எங்களை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீர் யாவையும் துடைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.